ப்ளூரல் எஃப்யூஷன், அதாவது நுரையீரலை சுற்றி நீர் கோர்த்துருக்குன்னு உங்களுக்கு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்களா? அப்போ இந்த பதிவு முழுசாக பாருங்கள். நிறைய மூச்சு வாங்கிட்டே இருக்குது, கொஞ்சம் தூரம் நடந்தாலே மூச்சு வாங்குது, மாடிப்படி ஏறினா இறங்குனா ரொம்ப மூச்சு வாங்குது, இதனால் போய் டெஸ்ட் எடுக்க சொன்னாங்க, எடுத்தோம், நீர் கோர்த்துருக்குன்னு ரிப்போர்ட் வந்திருக்கு, இதுக்கு வந்து சில மருந்துகள் நாங்கள் எடுத்துகிட்ருக்கோம், அந்த மருந்துகளை எடுக்கும்போது நிறைய யூரின் எக்ஸ்க்ரீஷன் ஆகுது, ஆனால் கொஞ்சம் நாள்லேயே மறுபடியும், அதாவது கொஞ்சம் நேரத்துலையோ நாட்கள்லையோ மறுபடியும் மூச்சு வாங்குற மாதிரி இருக்குது, இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இதுக்கு மருந்துகள் ஏதாவது தீர்வு இருக்குமா, இது ஏதாவது உள்ளுறுப்பு சார்ந்த அறிகுறியாக இருக்கக்கூடுமா, இதுக்கு என்ன தீர்வு, என்ன காரணமாக இருக்கும், எல்லாமே இந்த பதிவில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. 3 நிமிஷம் இந்த பதிவை முழுசாக பொறுமையாக பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் பிரச்சனைக்கு சொல்யூஷன் கிடைக்கும். இந்த ப்ளூரல் எஃப்யூஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம பார்க்குறது நுரையீரலில் பிரச்சனை இருக்குது, மூச்சு வாங்குது, நுரையீரலில் தான் ப்ராப்ளம் இருக்குதுன்னு நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா? கொஞ்சம் அதை வித்தியாசமாக அணுகுவோமா, கொஞ்சம் வித்தியாசமாக பார்ப்போமா? என்ன அந்த இடத்துல இருக்க வேண்டியது உங்களோட காற்று இல்லைங்களா, நுரையீரலில், லங்ஸில். ஆனால் என்ன அக்யூமுலேட் ஆகிருக்கு, அன்வான்டாக நீர் அப்படிங்கிற வாட்டர் அப்படிங்கிற எலிமெண்ட் போய் அங்கே அக்யூமுலேட் ஆகிருக்கு. அப்போது அக்யூமுலேட் ஆகிருக்கிற விஷயந்தான் பிரச்சனை, அக்யூமுலேட் ஆகிருக்கிற இடம் பிரச்சனை இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த நீர் அப்படிங்கிற அன்வான்ட் வாட்டர், வேஸ்ட் வாட்டர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உடம்புலேருந்து பிரித்து வெளியே தள்ளுற வேலையை பார்த்துட்ருக்கிற விஷயம் 2 ஆர்கன்ஸ், ஒன்று யூரினரி பிளாடர், இன்னொன்று கிட்னி. இந்த 2 ஆர்கன்ஸ் சரியாக வேலை செய்யலைங்கிறத தான் அங்கங்கே உங்கள் உடம்புல வந்து நீர்களை கோர்க்க வச்சு அன்வான்டாக வாட்டரை ஸ்டாக்னேட் பண்ணிவிட்டு உங்களோட பிரச்சனைகளை காமிக்குது. ஆனால் நம்ம என்ன உணர்கிறோம், மூச்சு வாங்குதுங்கிறது மாத்திரம்தான் உணர்கிறோம். அந்த மூச்சு வாங்குறதுக்கு காரணமே அங்கே கோர்த்துருக்கிற நீர் தாங்கிற அப்படிங்கிறத மறந்துடுறோம். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம், மருந்துகளை எடுத்துக்கிட்டு அந்த நீரை வந்து யூரினில் பிரித்து எடுக்க ட்ரை பண்ணுறோம். இது இயற்கையாக செய்ய வேண்டியது யார், அந்த யூரினரி பிளாடர் அண்ட் கிட்னி தானே. இவ்வளோ நாளாக அதுதான் அது செஞ்சுட்டு இருந்தது. இப்போ அது செய்ய முடியலைங்கிறதுனால தான் பாடியில் நான் சொன்ன மாதிரி அங்கங்கே நீரை தேக்க வச்சு நம்மளுக்கு வந்து மூச்சு சிரமமாகவோ வேறு சில பிரச்சனைகளாகவோ காட்டுது. இப்போ நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்கிற ஒரு விஷயம் உங்கள் நுரையீரல் ப்ராப்ளம், அதனால் நுரையீரலை பார்த்துட்ருக்கீங்க. கொஞ்சம் நான் சொன்ன வேலை கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நம்ம என்ன தவறு பண்ணிகிட்ருக்குறோம், எங்கே ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குவோம். ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்கள் யூரினரி பிளாடர், கிட்னியோட அலர்ட் சிக்னலுங்க. இது நான் வீக் ஆகிட்ருக்கேன்றதை உங்கள் கிட்னி உங்களுக்கு அண்ட் யூரினரி பிளாடர் சொல்லுது. ஸோ இதை ஒரு அலர்ட் சிக்னலாக எடுத்துக்கோங்க, அக்குபஞ்சரை ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக அதுக்கான சொல்யூஷன் கிடைக்கும்.